ஹலோ கைஸ், இரண்டாம் நாள் பொங்கல் போட்டி என்னென்னு பார்ப்போமா? இன்றைக்கி ஆண்களுக்கான போட்டி. பாருங்கள், காலில் நூலை கட்டி விட்டு வாயில் பண்ண கையில் தொடாமல் கடித்து சாப்பிட்ணும். அதெல்லாம் நிறையா கோல்மால் பண்ணி சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட்டு சிறுவர்களுக்கான போட்டி. அதில் பலூனை காலில் கட்டி விட்டுறாங்க. கடைசி வரைக்கும் 3 பலூன் கட்டி விட்டாங்க. கடைசி வரைக்கும் உடைக்காதவங்க தான் அதில் வின் பண்ணுறது. இதில் என் பையன் வின் பண்ணிட்டான். அதாவது கடைசியாக ஒரு பலூனை உடைக்காமல் பத்திரப்படுத்தி வச்சுட்டே இருந்தேன். அவன் கூட இருக்க பையன் அவன் கிளாஸ்மேட்டு 2 பேரும் நீயா நானான்னு பயங்கர போட்டிங்க. பெரிய வட்டத்துலேருந்து சின்ன வட்டம், சின்ன வட்டத்துலேருந்து அதுக்கும் சின்ன வட்டம் போட்டு பார்த்தோம். அவங்க 2 பேருமே உடைக்க முடியல. ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லன்னு விளாண்டாங்க. என் பையன் நேற்று விளாண்ட ஒரு போட்டியில் கூட ப்ரைஸ் வாங்கலை அப்படின்னு ஒரே கவலையில் இருந்தான். இன்றைக்கி எப்படியாவது ப்ரைஸ் வாங்கிடணும்னு என்ன சொல்கிறது, ஒரே ஆக்ரோஷமாக விளாண்டுட்டு இருந்தான். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எனக்கு பயமாக போச்சு இதில் தோத்துட்டான்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவான்ட்டு. அப்புறம் இவங்க 2 பேர் விளாட்றத பார்த்துட்டு நடுவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, 2 பேருமே வின் பண்ணிட்டாங்க, 2 பேருக்கும் ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் ஆக்கிட்டாங்க. அப்புறம் என் மானுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன கேம்னா, கேர்ள்ஸுக்கான கேம். இதே மாதிரி பலூனை கையில் வச்சுட்டு காலுக்கு எல்லாம் பலூன் வச்சுட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போகணும். உடைக்கவும் கூடாது, கீழேயும் போடக்கூடாது. அதுலேயும் குழந்தைங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாண்டுச்சுங்க. அதுலேயும் எல்லாத்துக்குமே நிறையா ப்ரைஸ் கொடுத்தாங்க. எங்கள் ஏரியாவில் இருக்கிற நம்ம அன்னை பொண்ணு அமுலு ப்ரைஸ் வாங்கிட்டா. அதுக்கடுத்து பெரிய ஆண்களுக்கான செங்கல் போட்டி. நேற்று கேர்ள்ஸ் தூக்குனாங்களே, அது மாதிரி ஜென்ஸ் தூக்குனாங்க. கேர்ள்ஸை காட்டிலையும் ஜென்ஸ் ரொம்ப சீக்கிரமாகவே விளையாட்ட முடிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன போட்டின்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.